எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த அருமையான காலை வேளையில ஆராதிக்கும்படியான ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர், ஸ்லாக்கியத்தை கொடுத்தீர். நன்றி அப்பா. இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்படியே செய்வீர், அதற்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் மாற்றுவீராக. அப்படியே செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த சத்தியங்களையும் அதே போல அவருடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எவ்வனமாய் வாழ வேண்டும், எவ்வனமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக, தெளிவாக, ரொம்ப எளிமையான நடையில வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரொம்ப என்ன சொல்றது, புரிந்து கொள்ள முடியாத பாஷையை அவர் யூஸ் பண்ணவே பிரயோகிக்கவே இல்லை. இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை தான் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். திரளான ஜனக்கூட்டம் அவருக்கு பின்பாக சென்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடம் ரொம்ப முக்கியமான காரியத்தை ரொம்ப எளிதாக அவர்களை புரிந்து கொள்ள வைத்தார். பாருங்க, இந்த 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 1வது வசனம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். திரளான ஜனங்களுக்கு இந்த போதகத்தை அவர் கொடுக்கவில்லை. மாறாக யாருக்கு இந்த போதகத்தை கொடுத்தார்? சீஷர்களுக்கு இந்த போதகத்தை கொடுத்தார். சீஷர்கள் என்றால் யார்? தங்களையே வெறுத்தவர்கள், உலகத்தை வெறுத்தவர்கள், அவர்கள் இயேசுவுக்கு பின் செல்கிறவர்கள், அவர்கள் தான் சீஷர்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், தங்கள் சிலுவையை அனுதினம் சுமந்து கொண்டு தங்களையே வெறுத்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை கடைசி வரைக்கும் பின் செல்கிறவர்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பின் செல்லும்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம், அப்படித்தானே? அப்படி என்றால் கவனத்தில் கொள்ளவும், நீங்க இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை புரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். சீஷர்களுக்கு அநேக உபதேசங்களை கொடுத்து விட்டு ரொம்ப அருமையா அவங்களை பார்த்து சொன்னார், நீங்க யாரு, நீங்க யாரு? நமக்கு அநேக நேரங்கள் நம்ம யாருன்னே தெரிய மாட்டேங்குது. பிறந்துட்டோம், வாழ்றோம், ஏதோ பட்டப்படி படிச்சுட்டோம், ஏதோ வேலை செய்யறோம், இப்படிதான் நம்ம காலத்தை தள்ளிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த அறிவில்லை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த அறிவில்லை. ஆனா ஆண்டவர் அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க யார்? நீங்க யாரு? வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அதோட நிக்கல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்ப நான் படித்த வசனத்துல அதான் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு
பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சீஷர்களிடம் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு சற்று வித்தியாசம். திரளான ஜனங்க அவருக்கு பின்னாடி வந்தாங்க. எதற்காக? அற்புதத்தை பெற, சுகம் பெற, போஜனம் பெற, இதற்காக தான் வந்தார்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்களிடம் ஆண்டவர் இவ்வளோ பெரிதான உன்னத சத்தியத்தை அவர்களோட சொல்ல முடியல. ஆனால் இயேசு சொன்ன உடனேயே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின் சென்ற அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றுகிறீர்கள் உண்மைதான், ஆனா இந்த உலகத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் உங்களை உலகத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று சொல்கிறார். என்ன அந்த நோக்கம்? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பு. இன்றைக்கு நான் உப்பை குறித்து பேச போகிறதில்லை, மாறாக வெளிச்சத்தை குறித்து தான் பேச இருக்கிறேன். நமக்கு என்ன பேர் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ ஒரு தேவன் இன்னொரு பேரை வச்சிருக்காரு. என்னது? உலகத்துக்கு வெளிச்சம். உலகத்துக்கு வெளிச்சம். யாராவது கார்த்திகிட்ட போய் கேட்டு, கார்த்திக் நீ யாருன்னு கேட்டா, நான் உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒளியில தான் வாசம் பண்றார். அவர் தம்முடைய பிள்ளைகளை எதுல வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரு? வெளிச்சத்துல தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காக? அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக? பாருங்க, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்க தான் வெளிச்சம். உங்க வெளிச்சம் பிரகாசிக்குதா? அதான் கேள்வி. உண்மையாவே நீங்க வெளிச்சம் தானா? எப்ப நீங்க வெளிச்சமா மாறினீங்க? வெளிச்சமா மாறுறதுக்கு என்ன வழி? பவுல் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்தில் இருந்தீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? வெளிச்சத்தில் இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எப்படி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றினார்? கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்க எப்படி மீட்கப்பட்டிருக்கீங்க? இப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேறப்பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இன்னும் அழகா அது பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இன்றைக்கு நீங்க ஜெனிப்பிக்கப்பட்ட விதம் எப்படி? கர்த்தருடைய அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே. வசனம், அந்த வசனத்தினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நாம் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அதான் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு, கட்டளையே கட்டளையே விளக்கு, வேத வசனமே வெளிச்சம். அப்ப நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். விளக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்முடைய இருளான வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் விளக்கா மாறிட்டோம். விளக்கு எங்க வைக்கப்படணும்? எங்க வைக்கப்படணும்? விளக்கு தண்டின் மேல வைக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. விளக்கு தண்டுனா என்ன? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க.
அது சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எது மேல வைக்கணும்? ஐயா, நீங்க விளக்கு உங்களுக்குள்ள வந்துருச்சு. இயேசு கிறிஸ்துவின் அழிவில்லாத அந்த வார்த்தையினால், இரத்தத்தினால் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவிட்டாரு. அப்படி அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினால, அந்த வெளிச்சத்தினால உங்களை என்ன செஞ்சிட்டாரு? வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பித்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்போ நல்லா கவனிங்க, நீங்க விளக்கு தண்டு மேல தான் இருக்கீங்களா? விளக்கு தண்டு மேல இருந்தா தான் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போ நம்முடைய வெளிச்சம் இந்த உலகத்துல பிரகாசிக்கணும்னா, ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, உலகத்துல இருக்க ஜனங்கள்லாம் பிதாவின் மகிமையை பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? நம்முடைய வெளிச்சம் அவங்க மத்தியில வீசினாதான் பிதாவின் மகிமையை இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் பார்ப்பாங்க. அப்படின்னா முதல் காரியம் என்ன செய்யணும்னா, விளக்கு உங்களுக்கு தேவன் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை, விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. தேவன் தம்முடைய பிள்ளைகளா உங்களை மாற்றிட்டாரு. இப்போ நல்லா கவனிங்க, உங்க வெளிச்சம் விளக்கு பிரகாசிக்கணும்னா நீங்க விளக்கு தண்டின் மேல வைக்கப்பட வேண்டும். விளக்கு தண்டுனா என்ன? விளக்கு தண்டு தான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிறது. அஸ்திபார சத்தியம். அல்லேலூயா. விளக்கு தண்டு தான் அஸ்திபார சத்தியம். முதலாவது கன்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். முதல் காரியம். மத்தேயு அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதனுடைய 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு காரியம். ஒரு புத்தியுள்ள மனிதன் தன் வீட்டை கட்டும் பொழுது எப்படி கட்டுகிறான்? கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு, அது மேலதான், அந்த கன்மலை என்னும் அஸ்திபாரத்தின் மேலதான் தன் வீட்டை கட்டுகிறவனாய் இருக்கிறான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அவருடைய அழிவில்லாத வித்தாகிய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு தேவன் சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷனை எதுக்கு ஒப்பிடுவேன்? புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் எது மேல தன்னுடைய வீட்டை கட்டுறான்? கன்மலையின் மேல. அப்போ கன்மலைனா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கன்மலை. அவர்தான் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தை. அந்த வார்த்தை மேல அவன் வீட்டை கட்டுகிறான். அப்ப பெருமழை அடிக்கும், புயல் வீசும், அந்த வீடு அழியவே அழியாது. ஏன்னா அதனுடைய அஸ்திவாரம் எது மேல இருக்கு? கன்மலை மேல. அந்த கன்மலை ஆகிய அந்த அஸ்திவாரத்தின் மேலதான் அந்த வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீடு கன்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறதா? முதல் காரியத்தை கவனிக்கணும். நம்ம விளக்கு தண்டு மேல இருக்கணும்னா கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விளக்கு வைக்கப்பட வேண்டும். அப்பதான் அது பிரகாசிக்கும். ஒன்று. இரண்டாவது, அதுதான் நான் சொன்னேன், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு திரளான ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்ட ஜனங்கள் இதயத்தில் குத்துண்டவர்களாய் மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுத்த பிறகு உடனே என்ன நடக்குதுன்னா, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்பி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். பெற்றுக்கொண்ட உடனே அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்லா கவனிங்க. எதுல முதல் காரியத்தில் எதுல தரித்திருக்கிறாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. இதுதான் உங்க அஸ்திபாரம். அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் ஏன் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலருடைய உபதேசங்களை தான் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பொழுதுதான் உங்கள் விளக்கு அது மேல வைக்கப்பட்டா எரியும், எல்லாம் அது பிரகாசிக்காது. தேவன் சபையிலே அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார், சபையிலே போதகர்களை வைத்திருக்கிறார், சபையிலே சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார். எதற்காக? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக. எதற்காக? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படியாக. சீர்பொருந்தினால் என்ன நடக்கும்?
கிறிஸ்து இயேசுவின் முதிர்ச்சிக்கு வந்து விடுவோம். அதற்காக தான். அப்பொழுதுதான் இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது உங்க வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்க வெளிச்சம் மங்கி கொண்டே இருக்கும், அது பிரகாசிக்காது. அதனால்தான் தேவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நாம் என்ன செய்யப்படுறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால வேதவசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் இருக்கே, அது வேத வசனத்தை தான் வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த உபதேசத்தை தேவன் எதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? முதல் காரியம், கவனிக்க வேண்டிய விஷயம், தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற வேண்டும். இரண்டாவது, எந்த விதமான நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும். தேறினவனா மாறணும், தகுதியுள்ளவனா மாறணும். ரெண்டு விஷயம். நம்ம எல்லாரும் தேறினவர்களா இருந்தாதான் நம்ம செய்கிற வேலைகள் சிறந்ததா இருக்கும். ஆமென். எந்த ஒரு ஃபீல்ட்லையும் எடுத்துக்கோங்க பாருங்க, தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அந்த ஃபீல்டில் ஜொலிப்பார்கள். டாக்டருக்கு படிக்கிறார்கள், ஆனால் டாக்டர்லையும் ஒரு விசேஷித்த குரூப் எடுத்து அதில் தேர்ச்சி பெறுறாங்க, தேறினவர்களாக மாறுறாங்க. அப்போ தான் அவரை பார்த்து என்ன சொல்கிறோம்? இவர் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், இவர் இந்த டாக்டர் எதற்கு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட், இவர் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சில ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்க அதில் தேறினவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் நம்மை சகல விதத்திலும் தேறினவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை, பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை சத்தியத்துக்கு நேராய் நடத்துவதற்கு, அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்கு, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு, அவர்களை ஊந்த தள்ளுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தேறினவர்களாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை தேவன் இந்த உலகத்தில் ஸ்பெஷலிஸ்டா, எந்த ஸ்பெஷலிஸ்ட்? பரலோகத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சிறப்பு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வெளிச்சம் உலகத்தில் இருக்க ஜனங்கள் மத்தியில் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு நீங்க தேறினவர்களாய் மாறணும். இரண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை தான் வைத்திருக்கிறார், இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தான் வைத்திருக்கிறார். இரண்டாவதுல பாருங்க, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி எந்த நற்கிரியைனாலும் எடுத்துக்கோங்க. ஆமென். எந்த நற்கிரியைகள், ஏதோ ஒரு நேரத்தில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம் அது இல்ல, பண உதவி செய்யறதோ அது மட்டும் இல்லைங்க. சரீர உதவி மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் சரீர உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறது, நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறது. ஆனா பாவத்தை குறித்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்தி அவருடைய ஆத்மாவின் நலன் கருதி அவர்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் தேவை. நற்கிரியைகளை செய்யறதுல தேறினவர்களாய் மாற வேண்டும், தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாறணுமா? அப்படின்னா விளக்கை எது மேல ஏத்துங்க? ஹல்லேலூயா. விளக்கு தண்டின் மேல. அந்த விளக்கு தண்டு வேற எதுவும் இல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். இதுதான் அந்த விளக்கு தண்டு. நீங்க எல்லா நற்கிரியைகளையும் செய்ய உங்களை தகுதி உள்ளவர்களாக இது மாற்றிவிடும். அப்படி நீங்க தகுதி உள்ளவர்களா மாறினீங்கன்னா உங்க நற்கிரியைகளை கண்டு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள், ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவாங்க, பிசாசு வெட்கப்படுவான். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆனந்த ஞானம் வெளிப்படும், அது பிசாசுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ரெண்டு காரியத்தை செய்வதற்காக தான் தேவன் தம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம
நாம் எல்லா விதமான என்ன சொல்றது, நாம் எல்லா விதமான நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், தேறினவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த உலகத்துல நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? 4 காரியம். அதை தான் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் உபதேசம், 2வது கடிந்து கொள்ளுதல், 3வது சீர்திருத்தம், 4வது நீதியை படிப்பிக்குதல். இவன் நல்லா கவனிங்க. வசனம் எப்பொழுதுமே நீ வாளாயிராமல் நீ தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாவாய், உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். இப்படி சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல? ஆமென். அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் அதுக்கு மட்டும் வசனத்தை வைக்கல. இதெல்லாம் தேவன் செய்ய தான் போறார். உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க வாளாக்காம தலையாக்குவார். இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள் கட்டாயம் வந்து சேரும். ஆனா தேவனுடைய வசனம் எல்லாம் உபதேசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு கொடுத்துருக்கு. நம்ம தப்பு செய்யும்போது, நம்ம அறியாம செய்யற தவறுகள் செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய வசனத்தை குட்டி, ஏய் சரியாயிரு, உன் வெளிச்சம் பிரகாசிக்கணும்பா. உன் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுபடிக்கு சில என்ன இருக்கு, சில என்ன இருக்கு, கருப்பு புள்ளிகள்லாம் இருக்கு. ஆமென். நம்ம சூரியன்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சூரியன் தன்னுடைய ஒளியை ஃபுல்லா இப்போ கொடுக்க முடியலையா. அதுல என்ன வந்துருச்சான், ஒரு கருப்பு புள்ளி பார்த்துருக்காங்களாம். ஆமென். ஒரு கருப்பு புள்ளி பார்த்துருக்காங்களாம். சூரியன்ல ஓட்டை, அது எங்க, ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துருக்குது. அந்த சூரியன்ல ஒரு கருப்பு புள்ளி வந்திருக்கான். வெளிச்சம் ஃபுல்லா பிரகாசிக்கும் போது அந்த கருப்பு புள்ளி என்ன செய்யுது, அதுக்கு தடையா இருக்கு. நீங்க நிறைய நேரங்களில் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோம், அழிவில்லாத வித்தாகி அவருடைய வார்த்தையினால நம்ம மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கூட அநேக நேரங்களில் சில பிளாக் ஸ்பாட்ஸ் என்ன செஞ்சது, வந்துருது, கருப்பு புள்ளிலாம் வந்துருச்சு. இந்த கருப்பு புள்ளி நீக்கணும்னா தேவனுக்கு சில நேரங்களில் கத்திரிக்கோல் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில டைம் ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற கத்தியை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில டைம் ஆண்டவர் பிரம்ப யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் தேவன் உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும். அது யார் மூலம் உபயோகிப்பார்? நேராக வந்து உபயோகிப்பாரா? ஊழியக்காரர்கள் மூலமாக உபயோகப்படுத்துவார். விசுவாசிகளை சில டைம் விசுவாசிகள் மூலமாக சில டைம் செய்வார். இப்படிலாம் பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய அழிவுக்காக அல்ல, மாறாக நாம் இந்த உலகத்தில் நம்முடைய தேவன் கொடுத்திருக்க வெளிச்சத்தை உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலே நாம் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தேவன் இதை செய்கிறார். அதனால எப்பவுமே கடிந்து கொள்ளுதல் வருதுன்னா அதை அசட்டை பண்ணிடாதீங்க. ஆமென். கடிந்து கொள்ளுதல் வருதுன்னா அசட்டை பண்ணிடாதீங்க. கடிந்து கொள்ளுதல் உங்களுடைய ஆத்மாவின் நலனை கருதி தான் தேவன் செய்கிறார். ஆமென். தேவன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? தேவன் ஒரு மனுஷனை சிட்சிக்கலனா, அவனை கடிந்து கொள்ளனா, அவனை சீர்திருத்த பண்ணலனா அவன் யாரு? ஆண்டவருடைய பிள்ளையே இல்ல. அவன் யார்? வேசியின் பிள்ளை, அதாவது பிசாசின் பிள்ளை. நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளை? ஏசப்பாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, ஒளியில நடக்கணும்னா சில நேரங்களில் தேவன் சில ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் நமக்கு சில இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். நமக்கு சில மாத்திரைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்முடைய கருப்பு புள்ளிகளை நீக்குவதற்கு தேவனுக்கு சில முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் கடிந்து கொள்ளுதலாக இருக்கும், அது சீர்படுத்துறது காரியங்களா இருக்கும். அதை நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வெளிச்சம் இந்த பூமியில பிரகாசிக்கும். தேவன் கொடுத்திருக்க இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் தேவனுக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆகவேதான் இந்த 4 காரியத்துக்காக கொடுத்திருக்க, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு. பாருங்க, ஆதியில் இருந்த திருச்சபையில் இருக்க ஜனங்கள் கூட மனம் திரும்பின உடனே அவர்கள் எதில் தரித்திருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துல உறுதியா தரித்திருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறோமா? கவனிப்போம். இது சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும். கடிந்து கொண்டா கூட, ஆண்டவரே என்னுடைய தவறை என்ன செய்யுங்க, எனக்கு உணர்த்துங்க. தாவீதை போல எப்பவும் சொல்ல தெரியணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்தியத்தின் பாதையில நடத்துங்க. ஆண்டவரே மறைவான குற்றத்துக்கு என்னை விலக்கி காருங்கப்பா, துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சா மட்டும் போதாது. ஜெபிச்ச உடனே தேவன் சபையில வரும்போது ஒரு குட்டு கொடுப்பாரு. ஆமென். அதையும் வாங்கிக்கணும். ஆமென். ஜெபம் மட்டும் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளும் போது, என்ன ஆண்டவரை இப்படி நீர் என்ன கடிந்து கொள்கிறீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மை திருத்த வேண்டும் என்று விரும்புறாருன்னா நம்ம ஜெபிக்கிறோம்ல, என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே துணிகரமான பாவத்துக்கு என்ன விலக்கி
காரணம் ஜெபிக்கிறோம். அப்போ அநேக நேரங்களில் நமக்கு தெரியாமையே இருக்கலாம். சில தவறுகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். சில மறைவான குற்றங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். அல்ட்ட சில காரியங்கள் நம்ம துணிஞ்சே செய்வோம். உடனே இங்க வருவார். இங்க வந்த உடனே ஆண்டவர் ஒரு குட்டு போடுவார். தாவீது துணிகரமா பாவம் செஞ்சுட்டான். உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சாரு, ஒரு குட்டு கொடுத்தாரு. உடனே கீழ்ப்படிஞ்சார், உணர்வடைந்தார். அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அவருடைய வெளிச்சம் ஜனங்கள் மத்தியில பிரகாசித்தது. அப்படிதானே இன்றைக்கு கூட தாவீதை நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, உணர்த்தின பொழுது உடனே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் ஒப்புரவாகிட்டார். அவருடைய வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணினார். இன்னைக்கு தேவன் நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை, விளக்கை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில இடத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்கப்பா, எங்கேயோ கீழான இடத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க. விளக்கு தண்டின் மேல தான் கொளுத்துவாங்க. இன்னைக்கு முதல் காரியம், விளக்கு தண்டின் மேல நீங்கள் உங்கள் விளக்கை வையுங்கள். அப்பந்தான் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கும். ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விளக்கு தண்டு மேல வச்சாச்சு அப்படின்னா அநேக நேரங்களில் வெளிச்சம் பிரகாசிக்காமல் போகிறதற்கு காரணம் என்ன? விளக்கு தண்டு மேல வச்சிட்டீங்க, ஆனா வெளிச்சம் பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? அந்த காரணத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 காரியங்களும் இருக்கவே கூடாது. அந்த 4 காரியங்களை அகற்றி விட்டு எப்பொழுதுமே விளக்கு தண்டின் மேலே ஏற்றுவதற்கு பிரயாசங்கள் நாம் எப்பொழுதுமே அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 4 காரியங்கள் விளக்கு தண்டிலிருந்து அடிக்கடி டக்குன்னு கீழே இறங்கிரும். தேவ பிள்ளைகள் அநேக நேரங்களில் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பத்தில் நல்லா ஓடுவாங்க, பயங்கர வேகம். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். அப்படின்னா ஆதியில இவங்க பயங்கர வேகமா ஓடி இருக்காங்க. அப்படித்தானே? தேவனுக்கென்று நிறைய நற்கிரியைகளை செய்திருக்கிறார்கள், தேவனுக்கென்று அநேக காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். ஆனா கூட ஆண்டவர் கடைசியில் சொல்லும்போது சொன்னாரு, உங்ககிட்ட சில பேர் இருக்காங்கப்பா, ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டாங்க. ஸோ அநேக நேரங்களில் என்ன அந்த விஷயம், நம்ம அந்த விளக்கு தண்டுல இருந்து தள்ளி விடுறது உள்ள அப்படிப்பட்ட அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் என்ன, பிசாசு யூஸ் பண்ற வெப்பன் தான் என்ன? ஏன்னா பிசாசுக்குள்ள ஆசைலாம் என்ன, தேவனுடைய பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுறது தான் பிசாசுடைய ஆசை. இன்னைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோம், அவருடைய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டோம், நல்லது. ஆனா பிசாசுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, அதோட நின்னுரு, அதுக்கு வெளிச்சம் பிரகாசிக்க கூடாது, விளக்கத்தன்ல அடிக்கடி இருக்காத, கீழே இறங்கிரு. அப்போ என்ன செய்யறோம், அநேக நேரங்களில் 4 விதமான காரியத்தை செய்து விடுகிறோம். அந்த தவறுகளை, அந்த பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப 4 காரியங்கள். முதல் காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இப்போ வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா மகனே, சீஷனே, ஒரு காரியத்தை செய், மரக்காலால அதை என்ன செஞ்சிடாத, மூடிடாத. அப்போ சீஷன் தானே இவன், ஆண்டவருடைய பிள்ளை தானே, விளக்கு தண்டின் மேல தானே ஒரு காலத்துல விளக்கை ஏத்துனான். ஆனா இப்போ திடீர்னு வேற ஏதோ ஒரு பொருள் வந்து நீ எனக்குள்ள வந்துருன்னு சொல்லுது. அது என்னது? மரக்கால். மரக்கால் உள்ள வந்துருச்சு. மரக்கால்ல போய் அழகா விளக்க வைக்கிறான். கொடுக்கப்பட்டது விளக்கு நமக்கு. ஆண்டுடைய வசனம், விலையேறப்பட்ட வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்க அதை கொண்டு போய் என்ன செய்றீங்க? மரக்காலால மூடுறீங்களா? மரக்கால் எதை குறிக்கிறது? ஆதி காலத்துல நெல்லு எதுனாலும் ஏதோ பொருள் அளக்கிறதுக்கு யூஸ் பண்றது. அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்? பிசினஸ். ஆமென், ஹல்லேலூயா. வியாபாரம், நம்முடைய வேலைகள், வேலை ஸ்தலம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மரக்கால்னா என்னன்னா, நம்ம செய்கிற வியாபாரங்கள், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், இந்த இடத்துல போயிட்டு உள்ள போய் புகுந்துட்டோமா, இல்ல விளக்கு தண்டு மேல நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பிரகாசிக்கிறோமா? பிசாசு பயங்கரமான ஒரு வியாபாரி, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லூசிஃபர்
சாதாரண ஆள் இல்ல, அவன் பெரிய வியாபாரி, அவன் பெரிய சங்கீத வித்வான், ஆராதனை நடத்துகிறவன். லூசிபரை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் தீர்க்கதரிசன புத்தகம்ல. அவன் சாதாரண ஆள், அவன் பயங்கரமான வியாபாரி. எனக்கு வியாபாரத்தை கூட அவன் கையில பிடிச்சான். வியாபாரம் உங்களுடைய வெளிச்சத்தை மங்க வைக்கிறதா, இல்ல வியாபாரத்தின் மூலமாக உங்க வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிப்ப வைக்கிறதுக்கு அதை ஒரு அந்த இடத்துல கூட நீங்க விளக்கு தண்டின் மேலே நிக்கிறீங்களா? கவனிப்போம். அநேக நேரங்களில் நாம் வியாபாரத்துக்கு அடிமை ஆயிடுறோம், நம்முடைய வேலைக்கு அடிமை ஆயிடுறோம். எதற்கு? பணம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பணம் இருந்தா தான் எல்லாம் நடக்குங்க. அநேக நேரங்களில் தேவனுடைய சபையை நம்ம விட்டுருவோம், ஐக்கியத்தை விட்டுருவோம். காரணம் என்ன? எனக்கு பணம் வேண்டும். என் வேலை ஸ்தலத்தில் இப்படி சொல்லுகிறார்கள். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், உண்மைதான். ஆனால் கர்த்தருக்குள் மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்ற எல்லா கட்டளைகளும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வசனத்துக்கு முரண்பாடாய் போகிறது என்றால், தேவனுடைய ஆராதனைக்கு அது முரண்பாடாய் போகிறது என்றால், அப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் ஒரு விசுவாசிக்கு இல்லை. அப்பதான் நீங்க கவனத்தில் வைக்கணும். எனக்கு வேலை முக்கியமா, எனக்குள்ள தேவன் கொடுத்திருக்க விலையேற பெற்ற அந்த வெளிச்சம் முக்கியமா? அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமே. இன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இந்த உலகத்தில் சகல விதமான நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு என் தேவனால் கூடும். ஆமென். நீங்க எல்லா விதமான நன்மைகளை அனுபவிப்பதற்கு தேவனால் செய்யக்கூடும். விசுவாசிங்க, அப்படி நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. மரக்கால்கிட்ட போய் சரண்டர் ஆயிடாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு மரக்கால்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஐயா நீதான் சரணம், உன் பாதத்திலே வந்து உட்காந்துட்டேயா, உள்ள போய் புகுந்துக்கிறாங்க. மரக்காலில் உள்ள போச்சுன்னா, விளக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் அப்படி பிரகாசிக்கும், மங்கும் மங்கும் மங்கும், அப்ப டோட்டலா போச்சு. இதுக்காக தேவன் உங்களுக்கு என்று விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தாரு. இதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. எதற்காக? மரக்கால்ல போய் மாட்டிக்காதீங்க. விளக்கு தண்டின் மேல நீங்கள் உங்கள் விளக்கை எரிய வையுங்கள். ஆமென். முதல் காரியம் மரக்கால், வியாபாரம், நம்முடைய தொழில், நம்ம வேலை பெறுகிற ஸ்தலம் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிறதா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதா? கவனத்தில் வைப்போம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நீங்களும் நானும் சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒருவராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஒருவராலும் முடியாது. நீங்க இடம் கொடுக்க கூடாது. தீர்மானத்தில் உறுதியாளுங்க. நான் விளக்கு தண்டின் மேலதான் என்னுடைய விளக்கை நான் கொளுத்துவேன், மரக்காலின் மேல் அல்ல. மரக்காலின் மேல் யாரும் வைக்க மாட்டாங்க, மரக்காலின் குள்ள தான் போவாங்க. ஹல்லேலூயா. எங்க போவாங்க? மரக்காலின் குள் போவாங்க. இன்னைக்கு நம்முடைய வியாபாரத்தை நாம் கவனத்தில் வைப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? நல்ல கவனிங்க. திருப்பி ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா விளக்கு தண்டின் மேல ஏத்துறதுக்கு அங்க வைப்பாங்களா, இல்லனா கட்டிலின் கீழே வைப்பாங்களா? ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க. நம்முடைய விளக்கு எரியாம போறதுக்கு, பிரகாசம் அடையாம போறதுக்கு, உலகத்தில் அது பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது இன்னொரு காரியம் என்ன? கட்டில். கட்டில் எதை காட்டுகிறது? சுகபோகத்தை காட்டுகிறது. இரண்டாவது கட்டில் சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது. ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. கட்டில் எதை காட்டுகிறது? சுகபோகம். இரண்டாவது சோம்பேறித்தனம். அதனால்தான் நீதிமொழிகளை வாசிக்கிறீங்க, சோம்பேறியே நீ யார்கிட்ட போய் கற்றுக்கொள்,
எறும்பிட்ட போய் கற்றுக்கொள். சோம்பேறித்தனம் என்ன செய்யணும்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடும். தேவன் நமக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை அது மங்க வைத்து விடும். சோம்பேறித்தனம். இந்த சரீரம் நல்லா ஓடணும்னா, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென். லீவ் போட்டீங்கன்னா காலி. விடுமுறை தேவை, அது ஒரு அளவுக்கு தான். காலையில சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால ஆண்டவர் சொன்னார், சோம்பேறியே எறும்புகிட்ட போய் கத்துக்கோ. எறும்புக்கு லீடர் இல்ல, எறும்புக்கு தலைவன் கிடையாது. ஆனா அது சரியா தன் வேலையை செய்யுது. கோடை காலத்தில் என்ன செய்யுது? கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஏன்? சீக்கிரமா மழை காலம் வரப்போகுது, அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது. நீங்க எத்தனை விசுவாசிகளுக்கு தெரியுது, சீக்கிரமா இருள் மூட போகுது, கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம இன்னும் சுவிசேஷ பணியை வேகமா செய்யணும். அதனால பவுல், அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கெல்லாம் எழுதும் போது சொல்றாரு, காலம் பயங்கரமா இருக்குது, கொடிதா இருக்குது, அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இருளின் ராஜ்யம் சீக்கிரமா வரப்போகுது, இருளின் காலம் வரப்போகுது, இதோ கிரியை செய்யக்கூடிய நேரம் இதுதான், இதுதான் வெளிச்சத்தின் நேரம், செயல்படு, சோம்பேறித்தனமா இருக்காத. நிறைய பேர் சோம்பேறிகளாவே இருந்து காலத்தை வாழ்க்கை ஓட்டுறாங்க. சோம்பேறிகளா இருந்தீங்கன்னா உங்க வெளிச்சம் மங்கிரும். கவனிப்போம், தேவன் உங்களை வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு தூர தேசத்துக்கு சென்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார், ஒரு அதிகாரியை குறித்து சொல்லுகிறார். அவர் போகும்பொழுது தன்னுடைய 3 சேவகர்களுக்கு தாளந்துகளை கொடுத்து சென்றார். ஒருவனிடம் 5, ஒருவனிடம் 2, ஒருவனிடம் 1. 5 தாளந்த வாங்கினவன் அந்த தன்னுடைய எஜமான் மீண்டும் வருவதற்கு முன்பாக 5 இன்னும் 5 ஆக்கினான். 2 தாளந்து வாங்கினவன் 2 ஆக்கினான். அப்படின்னா 5 10 ஆயிடுச்சு, 2 4 ஆயிடுச்சு. ஆனா ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன செஞ்சான்? நல்லா அழகா அதை ரேப் பண்ணி நல்லா அழகா பத்திரப்படுத்தி எங்க கொண்டு போய் வச்சானா? பூமி கீழே புதைச்சு வச்சான். நல்லா கவனிங்க, அவன் எவ்வளவு பெரிய சோம்பேறி பாத்தீங்களா? தேவன் கொடுத்திருக்கிற தாளந்த உபயோகப்படுத்தாம போய்விட்டான். தன் எஜமான் கொடுத்திருந்த அந்த தாளந்த உபயோகப்படுத்தாம, வியாபாரம் செய்யாம, அதனால இன்னும் எஜமானுக்கு லாபத்தை கொண்டு வராம சோம்பேறித்தனமாய் வாழ்ந்து விட்டான். அதுக்கு என்ன காரணத்தை கொடுனா, நீ ரொம்ப கடின இருதயம் உள்ளவரையா? 5 தாளந்து அவனுக்கு போய் கொடுத்துருக்கிறீர், அவனுக்கு 2 கொடுத்துட்டீர், நான் மட்டும் தாழ்ந்து உள்ளவன், நான் மட்டும் பயங்கர என்ன சொல்றது, நான் பெரிய படிச்சவன் கிடையாதா, எனக்கு இப்படிதான் பண்ணுவீரா? அப்படிதான் சொன்னாங்க. சோம்பேறிகள் நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சோம்பேறிகள்கிட்ட காணப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் சாக்கு போக்கு சொல்வது. சாக்கு போக்கு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யம் போவே முடியாது. அப்படி என்றால் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா நம்ம சோம்பேறிகளாய் இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஒரு தாளந்து உள்ளவன் அதை 2 தாளந்து ஆகியிருப்பான தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் இல்ல? அந்த எஜமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்ககிட்ட கொடுக்காத தாளந்துகளே இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கிருபாவரங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் விரும்பினபடி அவர் யார் யாருக்கு கொடுக்கணுமோ, எப்படி அவர் விருப்பமோ அப்படி கொடுத்திருக்கிறார். நீங்க அதை உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களா? தேவனுக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று இந்த உலகத்தில் உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு அதை உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை உங்களை ஒப்பு கொடுத்து விடுவீர்கள். ஆண்டவரே, நான் சோம்பேறியா இருக்க விரும்பல, கட்டிலின் கீழே என் வெளிச்சத்தை வைக்க விரும்பல, நீ கொடுத்திருக்க வெளிச்சம். 2வது சுகபோகம், சுகத்துல வாழணும். சுகபோகத்துல வாழ்ந்தீங்கன்னா, பண ஆசையில வாழ்ந்தீங்கன்னா, இதுதான் உங்க வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா உங்க வெளிச்சம் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அனனியா சபீரால் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். மற்ற விசுவாசிகள்லாம் ஆதி அப்போஸ்தலர் சபையில் நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறீர்கள். ஆதி அப்போஸ்தலர் சபையில எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய எல்லா சொத்துக்கள் எல்லாம் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்களாம். அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு போய் பணத்தை வச்சுட்டாங்க, சொத்தை வித்து பணத்தை வச்சுட்டாங்க. எல்லாரும் விசுவாசிகள் அப்படிதானே, சகோதர சிநேகத்தோடு இருந்தாங்க, தங்க வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணிட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனா அனனியா சபீராவுக்கு மட்டும் கொஞ்சம் யோசனை வந்துச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம எங்க சுகமா வாழ்வது, நம்ம ஆண்டியா போயிடுவோமே,
சுகபோகமா வாழ முடியாதான். அதனால என்ன செஞ்சாங்க? ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து விட்டார்கள். ஒரு பகுதியை மட்டும் அப்போஸ்தலனுடைய பாதத்தில் கொடுத்தாங்க. அது கூட எப்படி கொடுத்தாங்க? ஏதோ ஃபுல்லா கொடுத்த மாதிரி காட்டினாங்க. பரிசுத்த ஆவியானவர் பார்த்தார், ஒரே ஒரு போடு போட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பாவம் செய்ய துணி வந்த பிறகு அனனியா சப்பீரால் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. அவங்க மாண்டு போனாங்க. அவங்க வெளிச்சம் பிரகாசிக்காம போயிடுச்சு. காரணம் என்ன? கட்டிலின் கீழே தங்களுடைய வெளிச்சத்தை வைக்க விரும்பினாங்க, சுகபோகமா வாழ விரும்பினாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கட்டிலின் கீழ் போய் விடக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். லூக்கா 8:16 ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இங்க மூணாவது ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னது? ஒருவனும் விளக்கை பாத்திரத்தின் உள்ளே மூடி வைக்க மாட்டான். நல்ல கவனிங்க. பாத்திரம் எதை காட்டுகிறது? போஜன பிரியன். அல்லேலூயா. உங்க வெளிச்சம் பிரகாசிக்க முடியாதபடிக்கு போஜனத்தின் மேல் இருக்கிற அலாதி பிரியம் தடுக்குதா? கவனிப்போம். போஜன பிரியன் இயேசு கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். போஜன பிரியன் என்றால் களியாட்டுகள்ல இருக்கிறவன், வெறித்தனம் பண்றவன், இவன் தான் போஜன பிரியன். அதனால நம்முடைய தொண்டையில் என்ன செய்யணும்? கத்தி வைக்கணும். நல்ல கவனிங்க. தொண்டையில் என்ன வைக்கணும்? கத்தி. போஜனம் கூட அளவுக்கு தான் சாப்பிடணும். எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். வயிற்றுக்காக போஜனமா, போஜனத்துக்காக வயிறா? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? போஜனத்துக்காக வயிறு இல்லையே, வயிற்றுக்காக தான் போஜனம். ஆமென். நிறைய பேருக்கு போஜனத்துக்காகவே வயிறு இருக்கு. ஒரு அம்மாவை குறித்து நான் கடந்த நாட்டில் நியூஸ் போர்ல படித்தேன். சாப்பிட்டு 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 ஒரு அம்மா வயிறு ஃபுல்லா நிரம்பி உள்ள இருக்கிற பெருங்குடலும் சிறுகுடலும் வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டா. லாஸ்ட்ல எங்க போனா தெரியுமா? ஆபரேஷன் தியேட்டர்ல சீக்கிரமா கொண்டு போய் எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நல்லா கவனிங்க. நிறைய விசுவாசிகளுக்கு கூட இன்னைக்கு எமர்ஜென்சி ஆபரேஷன் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். போஜனத்தின் மேல அலாதி பிரியம் வச்சிருக்கான். பாத்திரத்துக்குள்ள கொண்டு போய் விளக்க கொண்டு போய் வைக்கிறான். ஆபரேஷன் தியேட்டர்ல தான் கொண்டு போகணும். கொஞ்சம் நேரம் தாமதிச்சுன்னா ஐயா போயிடுவாரு. டோட்டலா வெளிச்சம் அவுட்டு. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய சாப்பாடுனால கர்த்தரை நாம் துக்கப்படுத்துறோமா, சாப்பாடுனால கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா? ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்கு சில நேரங்கள் நமக்கு பிரியமான போஜனத்தை கூட விட வேண்டியது இருக்கும். ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 14 வாசிக்கிறீங்க. ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவதற்கு, ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு, ஒருவேளை அவன் மாம்ச பிரியன் கிடையாது, அவன் மாம்சத்தை சாப்பிட மாட்டான், அவன் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப மாம்சம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான்வெஜ் ஆளு நீங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? அதை கூட விட்டுரு, கறி கூட வேண்டாம், மரக்கறி மட்டும் போதும். என்ன போதும்? மரக்கறி மட்டும். எப்படின்னா அவனை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் தான் விரும்புறாரு. நம்மால போஜனத்தின் மேல இருக்க பிரியத்தை விட முடியுமா? எப்படி லவ் ஆஃப் மணி, அதாவது பணத்தின் மேல பிரியம், பண ஆசை, அதே போல நமக்கு ஆகார ஆசை, போஜன ஆசையை கூட விடணும். ஆமென். போஜன ஆசையை கூட விடணும். நாக்குக்கு ருசியானதையே சாப்பிட்டுட்டே நிறைய நேரங்களில் வெளிச்சத்தை பிரகாசிக்காம விட்டுடுறாங்க. கவனிப்போம். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா போஜனத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். போஜனத்தின் மேல நம்முடைய போஜனத்தினாலே ஒரு நாளும் தேவனை என்ன செய்திருக்கக்கூடாது? துக்கப்படுத்தவே கூடாது. நம்முடைய வெளிச்சத்தை மங்க வைக்கவே கூடாது. போஜன பிரியன், அதான் பாத்திரம். நான்காவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். லூக்கா 11:33 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழே ஆவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்ப இங்க இன்னொன்னு நான்காவது காரியம், நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க கூடாதபடிக்கு நம்ம தடுக்கிற ஒரு காரியம் என்ன? நம்ம எங்க போய் வைக்கிறோம் வெளிச்சத்தை? மறைவிடத்தில். வெளிச்சம் மறைவிடத்தில் வைக்க கூடாது. அது எங்க வைக்கணும்? மலையிலே
வைக்கணும். ஹல்லேலூயா. மலையின் அனுபவம் எதை காட்டுகிறது? ஜபிக்கிற ஒரு நல்ல ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. மலையின் மேல் அனுபவம் எதை காட்டுகிறது? அதாவது மறைவிடத்துல வைக்காம அது உயர் ஸ்தலங்களில் வைக்க வேண்டும். அதாவது மலையில வைக்க அடுப்பிற அனுபவம் நமக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மோசே 40 நாள் எங்க இருந்தாரு? மலையில இருந்தாரு. யாரோட ஐக்கியமா இருந்தாரு? தேவனோட ஐக்கியமா இருந்தார். அதனால என்ன நடந்துச்சு? அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை ஜனங்களால் பார்க்க முடியல. முக்காடு போடுங்க ஐயா, முக்காடு போடுங்கன்னு சொல்ல வேண்டியது. இன்னைக்கு நம்ம மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய் காணப்பட வேண்டும். மறைவிடத்தில் இருக்கலாகாது. நீங்க நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு உறவாடுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, வேத வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, பரிசுத்தவான்களின் கூடுகையில் இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து எவ்வளவு அழகா சொல்றாரு, கொஞ்சம் கவனிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். நல்லா கவனிச்சீங்களா? யாரோட ஐக்கியம் இருக்கணும்? அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். அது மட்டும் இல்ல, பரிசுத்தவான்களின் சபையோடு நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியம் இருக்கணும். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் இருக்கணும். இப்படி ஐக்கியம் இருந்தா நாம் வெளிச்சத்தை இந்த உலகத்துல பிரகாசிக்க வைக்க முடியும். ஆகவே சத்தியத்தின்படி நடக்க நமக்கு தெரிய வேண்டும். ஆகவே 4வது ஒரு காரியம், மறைவிடத்தில் என்ன செய்யக்கூடாது? விளக்கை கொளுத்தக்கூடாது. மாறாக விளக்கு தண்டின் மேலே வைக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 11:35. ஆகையால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருங்க. இங்க ஒரு எச்சரிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இப்ப பாத்தீங்களா, இருளாக கூடிய இதுக்குள்ள காரணங்கள் என்ன? 4 காரியத்தை சொன்னேன். முதல்ல, மரக்காலால மூடக்கூடாது. அதாவது நம்முடைய வியாபாரத்தினால, நம்முடைய வேலையினால, நம்முடைய பண காரியங்களினாலே ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய வெளிச்சத்தை மூடவே கூடாது. 2வது, கட்டிலின் கீழே வைக்கக்கூடாது. அதாவது சுகபோக பிரியர்களாய் சோம்பேறிகளாய் இருக்கவே கூடாது. 3வது, பாத்திரத்தின்குள் வைக்கக்கூடாது. அதாவது போஜன பிரியர்களாய் இருக்கவே கூடாது. 4வது, மறைவிடத்தில் வைக்கக்கூடாது. அப்படி எங்க வைக்கணும்? மலையின் மேல் வைக்க வேண்டும். அதாவது விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அதாவது என்ன அர்த்தம்? நாம் தேவனோடு ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். மோசே எப்படி தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தாரோ அந்த நம்ம நாமும் ஐக்கியம் வைக்க வேண்டும். ஜபத்தினாலும் வேத வாசிப்பு தியானத்தினாலும் நாம் தேவனோட ஐக்கியத்தை வைக்கணும். சத்தியத்தில் நடக்கிறதுனால அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது நமக்கு எச்சரிப்பின் சத்தம். அதனால தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். மீண்டும் வருகிறேன், நீங்கள் உலகத்தில் உங்க வெளிச்சத்தை என்ன செய்யணும்? பிரகாசிக்க வைக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்க வெளிச்சத்தை பிரகாசிக்க வையுங்கள். ஏனென்றால் நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபைகளை தருவாராக. இந்த 2 காரியங்கள், அதாவது விளக்கு தண்டின் மேலே வைக்கிற அனுபவம், இன்னொன்று நம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிறதற்கு தடையாயிருக்கிற 4 காரியங்களை அகற்றிவிட்டு எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அப்படி தேவன் நமக்கு அதிகமான கிருபை தருவராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்றும், அந்த வெளிச்சத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இப்பொழுது தேவ வார்த்தையை கேட்டோம். அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். எங்கள் அன்பில் ஆண்டவரே, உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். உமது வார்த்தையினால் எங்களை நீர் தெளிவாக்கி வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள்
எப்படியாவது நித்திய ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். அதற்காக எங்களை சீர்பொருந்தவர்களாய் இருக்கும்படி எச்சரிக்கிறீர் உம்முடைய வார்த்தையினால், ஆலோசனை தருகிறீர் உம்முடைய வார்த்தையின் மூலம். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய ஆலோசனையை கடைபிடித்து உம்முடைய எச்சரிப்புக்கு நாங்கள் கர்த்தாவே கீழ்ப்படிந்து உம்மை பற்றினவர்களாய் ஜீவிக்க கிருபை புரிந்தோம். மலையின் மேல் உள்ள பட்டணம் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு வெளிச்சத்தை அதிகமான தூரத்துக்கு கொடுக்கும். அதுபோல எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று உயர்த்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். பூமியோடு ஒட்டின வாழ்க்கையாய் நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே எங்களையும் நாங்கள் கெடுத்து உம்முடைய நாமத்துக்கும் தூஷணமாயிராதபடி நாங்கள் உலகத்திலிருந்து மேலெழும்பினவர்களாக உமக்கென்று பிரகாசிக்க கிருபை புரிந்தாலும். அதுபோல கர்த்தாவே தேவரீர், நாங்கள் கட்டிலின் கீழ் அல்ல, சுகபோக ஜீவிகளாக அல்ல, உமக்கென்று உம்மால் கிடைப்பதை உமக்கென்று நாங்கள் செலவழிக்கவும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, நான் உங்களுக்காக என்னையே செலவழிக்கப்படவும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று செயல்படுகிறவர்களாக, அதற்கென்று எங்களை செலவழிக்கிறவர்களாக விளங்கத்தக்கதாக கிருபை புரிந்தாலும். அதுபோல கர்த்தாவே தேவரீர், நாங்கள் பானையில் மறைக்கப்பட்ட விளக்காய் விளங்க வேண்டாம். நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்தின் வியாபாரம் மற்றுமான காரியங்கள் இதுகளில் ஈடுபட்டு கர்த்தாவே தேவரே, அதன் மூலமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்கேடாய் ஜீவிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இப்படியாக கர்த்தாவே தேவரீர், எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்றே விளங்கத்தக்கதாக கிருபை புரிந்தாலும் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு வந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசிரியத்திலும் அவரவர் தேவைகளை நீர் அவரவர்களுக்கு சந்தித்து அவரவர்கள் சுகமேண்டியவர்களுக்கு சுகத்தையும் மற்றுமான தேவையுள்ளவர்களுக்கு அவரவர்களுடைய தேவைகளையும் சந்தித்தரும். சமாதானத்தை கட்டளையிடும். வந்த ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அவருடைய வந்து வரவும் போக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபை புரிந்தாலும். கர்த்தா, மறுபடியும் நாங்கள் இந்த இடத்தில் உமது நாமத்தில் கூடி வருவதற்கு எங்களுக்கு நீர் வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதித்தரும், மனதை தந்து ஆசீர்வதித்தரும். அப்படிப்பட்ட எண்ணத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.